எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு அன்பாக கனம் பண்ணினீ. இயேசுவே இயேசுவே ஆஹா இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். புத்தி உள்ள ஆராதனையாக எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை என்று ரோமரில் நீங்க சொல்லியிருக்கிற வசனத்தின்படி எங்களை முழுமையாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் தேவனே, ஒரு விஷயம் கூட மனம் இறங்குவீராக. இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். இங்கே வருகிற ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மை அறியணும், உம்மை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உம்மால் தொடப்படணும், உம்மால் உருமாற்றப்படணும். எங்கள் தேவனே, நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. ஜாயின் பண்ண முடியாமல் தடையாய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். தடைகளை உடைப்பீராக. தி அந்தலபா சந்துரி அந்துருபுடகடகபலபா. பாத்திரங்கள் நிரம்பி வழியிட்டும். கர்த்தருடைய பாத்திரங்களாகிய ஆத்துமாக்கள் நிரம்பி வழியிட்டும். சமாரிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வந்து தோ தாகத்துக்கு தாய் என்று சொன்னவரை அவள் பேசிக் கொண்டிருந்த போது அந்த ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு கிறிஸ்து பேசினாரே, அந்த ஜீவ தண்ணீர் ஒவ்வொருவரையும் உள்ளும் புறம்பும் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த ஜீவ தண்ணீர் புரண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறேன். என்னை அல்ல கர்த்தாவே, உம்மையே நான் காட்ட எனக்கு தகப்பனே உதவி செய்வீராக. உம்முடைய பலன் ஆட்கொள்ளும் கரம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். ரேபா துனா சந்த லபுட கதலபா தூடி அத்துரு சந்தரகடகடகலபா. அற்பமாய் எண்ணப்பட்ட ஆரம்பங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் மாற்றுகிற தேவநீர் அல்லவோ. இதோ புதிதும் கூர்மையுமான எந்திரமடைக்கிற பற்களை உடையவர்களாய், இதோ மலைகளையும் குன்றுகளையும் தவிடுபிடி ஆக்குகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா இருளின் தடைகள் உடையட்டும். வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு கண்களை குருடாக்குகிற பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய கிரியைகளை மடங்கடிக்கிற பிசாசின் வல்லமைகளை மடங்கடிக்கிற அவைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிற ரேபதினி அந்த ரபட கட கதலபா. கர்த்தர் பாதாள வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. இதோ தகப்பனே, நாங்கள் எவைகளை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே. இறங்கி வாரும், கிரியை செய்யும். இன்றைக்கு ஒரு எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். லே தார
ரகலபா. மரித்த காரியம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய ஞானத்தை போதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். எல்லா இருளின் கட்டுகள், எல்லா வெர்பத்தியான வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. சகல தடைகள் உடையட்டும். ரே ஆந்தலபா தீபரியந்தரபுல கட 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 கட. நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. தடைகள் உடையடும். தடைகள் உடையடும். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அனைவரையும் மறுபடியும் பார்க்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களோடு கூட நேற்று சர்தை சபையில என்ன குறைகள் அப்படின்றத பேசினான்னு விசுவாசிக்கிறேன். அதைதான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இன்றைக்கு 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை இயேசுவே கொடுக்குறாரு இல்லையா? நான் யார் அப்படின்றத இயேசு சொல்லுகிறாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதா. விச் மீன்ஸ் அந்த 7 ஆவிகள்ன்றது 7னா பெர்ஃபெக்டா குறிக்குது இல்லையா? பூரணம் அதை குறிக்குது. 7 ஆவிகள்னா ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஒரு செத்து போன சபைய ஆவியை உடைய அல்லது ஆவியானவரை உடைய இயேசுவாலதான் உயிர்ப்பிக்க முடியும். கையில வித்தியாலய சொல்லாமே சொல்றாரு, நான் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். கையில வித்தியாலய சொல்லாமே. நம்ம உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருக்கலாம், நம்ம கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டிருக்கலாம், ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழாதவர்களாய் நாம் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நம்ம உயிருள்ளவர்கள் நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம், நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உயிருள்ள காரியம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் கிரியை செய்வோம் என்றால், ஆவி இல்லாமல் நாம் கிரியை செய்வோம் என்றால், அது ஒரு டெட் ஒர்க். அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு கிரியை அப்படின்றதான் நம்ம நேற்று பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத கர்த்தர் சொல்றாரு சர்தை சபைக்கு. நீ விழித்து கொண்டு, அல்லேலூயா, நீ விழித்து கொண்டு, பி வாட்ச்ஃபுல். அல்லேலூயா. விழி, உணர்வு அட. நீ அந்த இடத்துல இருந்து, அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் லெவல் ஸ்டேட்ல இருந்து நீ வெளியே வரணும். இந்த மரித்த காரியத்தை நீ ஸ்திரப்படுத்தணும். சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. நான் நேற்று சொன்னேன், ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துல ஏதோ ஒரு சுட்டு வரல ரத்த ஓட்டம், பிளட் ஃப்ளோ இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போயிடும். அதை டாக்டர்ஸ் ஆம்பிடேட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா அது மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், மற்ற உறுப்புகளையும் செயலிழக்க பண்ணும். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் பிளட் ஃப்ளோ ஆகுதான்றத நீங்க பார்க்கணும். ஒரு சரீரம்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகள் நிறையப்பட்டு அதுல பிளட் ஃப்ளோ ஆகுதான்றத பார்க்கணும். பிளட் ஃப்ளோ ஆகாத எந்த சரீரம் அழகா குண்டா புசு புசுன்னு இருந்தாலும் அது செத்த சரீரம் தான். அல்லேலூயா. ஆமென். அது பார்க்கிறதற்கு அட்ராக்டிவா இருக்கலாம், ஆனா அது சரீரம், பாடி. இட் இஸ் a dead body. அல்லேலூயா. ஆமென். பார்க்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா இட் இஸ் டெட். அல்லேலூயா. ஆமென். நிறைய சபைகள் வெளியில இருந்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரியே இருக்கும், அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். பூ தொங்கும், லைட்டிங் இருக்கும், நிறைய சவுண்ட் இருக்கும், நல்ல மியூசிக் இருக்கும். ஹிம் பாடும்போது கொயர் அழகா பாடுவாங்க, வருவாங்க போவாங்க, ஒரு அழகான ஒரு சர்வீஸ் நடக்கும், ஆர்டர்லியா இருக்கும். ஆனா இட் இஸ் a dead church because there is no life in it. ஆமென்.
நான் நேற்று சொன்னேன், இந்த லைஃப கொடுக்கிறது ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு ஒரு வசனம் சொல்றாரு. நிக்கோதேமு அப்படின்ற ஒரு பரிசேயன் இடத்துல இயேசு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்ற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜான் சாப்டர் 3 verse number 6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவி. கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆவியால் நாம் பிறந்தாதான் ஆவிக்குரியவர்களா நாம் இருக்க முடியும். கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. நான் சொல்றேன், மாம்சம் மாம்சத்தை பிறப்பிக்கும், ஆவி ஆவியை பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன் தான் இன்னொரு ஆவிக்குரியவனை பிறப்பிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மாம்சத்திற்குரியவன் ஒரு ஆவிக்குரியவனை பிறப்பிக்க முடியாது. ஒரு மாம்சத்திற்குரிய சபை ஆவிக்குரிய சபை மக்களை பிறப்பிக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஒரு மாம்சமாய் இருக்கிற ஒரு பிரசங்கியார், ஒரு பாஸ்டர், ஒரு மெய்ப்பன் ஆவிக்குரிய சபை மக்களை பிறப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. மாம்சம் மாம்சத்தை பிறப்பிக்கும், ஆவி ஆவியை பிறப்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நாம் செத்தவர்களாய் இருப்போம் என்றால் நாம் உயிர் அடைவதற்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் காரியம், நீ விழிக்க வேண்டும். Be vigilant, come to your sense. Hallelujah. Pay attention. இங்கிலீஷ்ல அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பே அட்டென்ஷன். இன்னும் உணர்வடைஞ்சு கரெக்டா என்ன பிரச்சனைன்றத பாரு. அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சரீரம் முழுமையா இயங்கணும், அதுக்குள்ள உயிர் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளுக்குமே ஹார்ட்ல இருந்து பிளட் ஃப்ளோ வரணும். அல்லேலூயா, ஆமென். நடுவுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளட் கிளாட் ஆயிருக்கு. இந்த இடத்துல சின்ன வயசுல நம்ம விளையாடுவோம் இல்லையா, ஒரு ரப்பர் பேண்டே அதையோ ஒண்ணு நல்லா டைட்டா போட்டு கொஞ்ச நேரம் வச்சா இந்த கை ஃபுல்லா மறுத்து போயிடும். பிரச்சனை இந்த விரல்ல இல்ல, பிரச்சனை இங்க எங்க ரப்பர் பேண்ட் போட்டு டைட் ஆகணுமோ இந்த இடத்துலதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆனா இங்க பிளாக் இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ இங்க இந்த இடத்துல 5 விரலுக்குமே போல, உள்ளங்கைக்கு போல, மணிக்கட்டுக்கு போல. அல்லேலூயா, ஆமென். எங்க பிரச்சனையோ அதை டீல் பண்ணணும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்துல கர்த்தர் சொல்றாரு, ஜீவ ஊற்று புறப்படும் இடம் இருதயம் தான். அல்லேலூயா. இந்த இருதயத்துல இருக்கிற அனைத்து பகுதிகளும் ஆவியானவர்னால நிரப்பப்பட்ட பகுதிகளாய் இருக்க வேண்டும். கையில தொழிலே சொல்லாமா? ஐம் டாக்கிங் அபவுட் இண்டிவிஜுவல் மேன் தான். நான் சபையை குறித்து பேசல, ஒரு தனிப்பட்ட நபருடைய இருதயத்தை குறித்து பேசுறேன். அல்லேலூயா. அவர்களுடைய அனைத்து நிலைகளும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லயும் ஆவியானவர் செயல்படணும், பிரவேசிக்கணும். அவர்கள் தனியா இருக்கிற தனிமையின் நேரங்கள்ல, அவர்கள் வேலை ஸ்தலம் போகிற நேரங்கள்ல, ஸ்கூலுக்கு போற நேரங்கள்ல, காலேஜுக்கு போற நேரங்கள்ல, அவர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போற நேரங்கள்ல, ஒய்ஃபோட வெளியே போற நேரங்கள்ல, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ப்ரொஃபைலும் கர்த்தருடைய ஆவியானவர்னால நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா, ஆமென். நிரப்பப்படுதல் எப்பொழுது வரும் என்றால், அல்லது இப்படி சொல்றேன், அக்கினி பலிபீடத்துல வரணும்னா நம்முடைய சரீரம் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். சரண்டர். Hallelujah. If you have a diary, please note it down. If you want Holy Spirit to fill you, you need to surrender yourself. Amen. பலி இல்லாத பலிபீடத்தை ஆவியானவர் நிரப்ப முடியாது. Amen. பலினால என்ன? சாக்ரிஃபைஸ் ஆர் சரண்டரிங் சம்திங். Amen. நீ உன்னை பலி கொடுக்க வேண்டும் என்றால் நீ உன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவன் கேட்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுறேன். இன்னைக்கு நீங்க பாவம் செய்யாம இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். தேவன் இல்லாமல் நீங்கள் செய்த காரியத்தை இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்க கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நான் சொல்றேன், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்,
ஆபிரகாமுடைய முதல் பையன் இஸ்மவேல். அவன் மாம்சீகமானவனுக்கு நிழலாட்டமா இருக்கான் அப்படின்னு பைபிள் சொல்லுது கலாத்திய புத்தகத்துல. நான் அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்க டைம் இல்லை. சொல்ற அந்த எக்ஸாம்பிள் உதாரணத்தை மட்டும் நீங்க கவனிங்க. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமோ தேவனுடைய சித்தத்தின் நிமித்தமோ அல்லது தேவனுடைய திட்டத்தின் நிமித்தமோ ஆகாரை மணக்கவில்லை, மனம் முடிக்கவில்லை. கரெக்டா? ஆகாரை எதுக்கு கல்யாணம் பண்ணா? சாரால் சொன்னான்ற மாம்சீகமான ஒரு வேர்டு, ஒரு ஒரு பிளான், ஒரு ரெக்கமெண்டேஷனால ஆபிரகாம் ஆகாரை கல்யாணம் பண்றான். அவள் நிமித்தம் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறான். அந்த குழந்தை பேர் இஸ்மவேல். இல்லையா? மாம்சீகமானவன். இப்போ இந்த ஆபிரகாம் பிறப்பிச்சது ஆவிக்குரியவனை அல்ல, மாம்சீகமான கிரியையை பிறப்பிக்கிறான். இல்லையா? மாம்சீகமானவனை பிறப்பிக்கிறான். அதான் இஸ்மவேல். கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த இஸ்மவேல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இவன் இணங்கி அவனை விட்டு இந்த இஸ்மவேலை வெளியே போன அமைச்சது நிமித்தம் தான் ஆசீர்வாதமே ஆபிரகாமுக்கு வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா, ஆமென். என்றைக்கு நீங்கள் பிறப்பித்த மாம்சங்களை பலிபீடத்தில் வைக்கிறீர்களோ அங்கேதான் அக்கினி இறங்கி வரும், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் பிறப்பித்தது வாக்கு தத்தத்தின் பிள்ளை. கைகளை வித்து அல்லேலூயா சொல்லாம, அதான் ஈசாக். தேவனால் உரைக்கப்பட்டு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் சாரால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவன் பெயர் ஈசாக்கு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே. மாம்சீகமா பிறப்பிக்கவும் முடியும், ஆவிக்குரிய பிரகாரமாய் பிறப்பிக்கவும் முடியும். மாம்சீகமாய் பிறப்பிக்கிறது எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியத்தோடு ஒன்றோடு ஒத்து போகாது. அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சண்டை போட்டுதான். அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை யாக்கோபு சொல்றாரு, வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே யாக்கோபு, ஜேம்ஸ் 4:1. யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். இப்ப பாருங்க, பிரேயர் கேன் பிகம் கார்னல். ஆமென். 3வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் மாம்சீக இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க இச்சித்ததை கேட்டாங்க, தேவன் கோபம் கொண்டார். ஆமென். ஆனா அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை பண்ணாரு. அவங்க இச்சித்ததை வாயில கொடுத்தாரு. அவங்க கரியை மென்னுட்டு இருக்கும் போதே இளைப்பை அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணி சில காரியத்தை தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்றோம். ஆனா அது சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நிறைவை, ஜீவனை கொடுக்க மாட்டேங்குது. ஆமென் சொல்லுவீங்க. தேவன் தான் எனக்கு இத காரியத்தை பண்ணார், தேவன் தான் நான் ஜபம் பண்ணி தேவசித்தமான்னு எல்லாம் கேட்டுட்டு இது அதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகல. தேவ சித்தமான்னு கேட்டுட்டுதான் நான் இந்த வேலைக்கு போனேன், இந்த வேலையில போன நாள்ல இருந்து பிரச்சனை தான். தேவ சித்தமான்னு கேட்டுட்டுதான் இந்த வீடை வாங்க. அப்ப நல்லா கவனிங்க, அவர்கள் சொல்லுகிறதை நம்ம இன்னும் ஆழமா நோக்கி பார்த்தோம்னா தேவ சித்தமான்னு கேட்டிருப்பாங்க, ஆனா கர்த்தர் தேவ சித்தம் சொல்லியிருக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். இவர்களுக்கு மாம்சீகமான ஒரு ஆசை இருந்திருக்கும். வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், இந்த நபரை கல்யாணம் பண்ணணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த காரியத்தை செய்யணும், பிள்ளைக்கு இதை செய்யணும், பொண்ணுக்கு அதை செய்யணும் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஒரு இச்சை இருந்திருக்கும்.
அந்த இச்சைக்கு ஏற்றபடி எப்படியாவது அந்த பிள்ளையோ அவர்களோ ஒரு இந்த வீடையோ காரையோ வாங்கணும்ன்றதுக்காக சித்தம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கர்த்தர்கிட்ட இருந்து பதில் வரலன்னா அவங்களே இதுதான் சித்தம் போல இருக்குன்னு நினைச்சு காரியங்களை செய்வாங்க. அது ஆசீர்வாதமாய் முடியாது, மாறாக சாபமாய் முடியும். நம்ம மாம்சீகமா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் மாம்சம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாம்சம் ஒரு நாள் செத்துதான் போகும், ஆவிதான் உயிர்ப்பிக்கப்படும், ஆவிதான் ஜெனிப்பிக்கப்படும். கைகளை சொல்லாமா, ஆவிக்குதான் அழிவு கிடையாது. மாம்சத்துக்கு உடனே அழுகி போயிடும், அழிவு இருக்கு. அவன் பிசிக்கல் மேன் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் மாம்சீகமா தான் இருக்கும். ஜென்ம சுபாவமான மனிதன் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் மாம்சீகமா தான் இருக்கும். அப்ப இவன் எப்படி மாற முடியும் அப்படின்னா, அவன் தேவனிடத்தில் தன்னை எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறானோ அன்றைக்கு அவனோட மாம்சம் அழிந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் தான் மரித்தோர்ல இருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறான். அல்லேலூயா. கையில வைத்தலையா சொல்லாமா. நேத்து இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கொண்டு போய் கர்த்தர் நிக்க வைக்கிறார் ஆவி இல்லையா, ஆவிக்குள்ள ஆக்கி. அத நம்ம பாதி பார்த்தோம், அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிட்டேன். தொடர்ந்து பார்க்கலாமா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம், எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ட்ரை போன்ஸ். அவைகள் மறுபடியும் எழும்புமா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசி எழும்பும் அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே நீரே அறிவீர். அல்லேலூயா. தேவரீர் அதை அறிவீர். அல்லேலூயா. This is the best example for a godly man to surrender himself. ஆமென். கர்த்தாவே என் வாழ்க்கையில எடுக்கிற எந்த காரியமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்லுங்க நான் அதை செய்யறேன். கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். இதுதான் அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை, ரேமா வேர்ட். அல்லேலூயா. ஆமென். இப்போ கர்த்தர் அந்த டைம்ல அவருடைய வாயை திறந்து பேசுற வார்த்தை, அது ஆவியானவர் கொண்டு வந்து தரார். அல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, அந்த ஆவி வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லையா. கர்த்தருடைய கரம் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆவியானவரை குறிக்கும். கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இறங்கினது, அவன் கட்சியை கட்டி கொண்டு ஆகாப்பின் ரதத்தை காட்டிலும் வேகமாக ஓடினான்றதுல கர்த்தருடைய கரம் இறங்கினது அப்படின்னா என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதன் மேல இறங்கும் போது அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறார். அல்லேலூயா. அதுதான் the word that is backed by the spirit of God. அல்லேலூயா. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தை பைபிள்ல இருந்து சொல்லப்பட்ட வார்த்தையை தான் நான் பேசியிருப்பேன். ஆனா ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் பேசும்போதுதான் அது உங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் புரியுது? ஆமென். எந்த பிரீச்சிங் வேணா நீங்க கேட்கலாம், ஆனா எந்த பிரீச்சர் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் சொல்ற வார்த்தையை பேசுறாரோ அந்த பிரீச்சிங் தான் உயிர்ப்பிக்கும். ஆமென். மத்த எல்லாமே கொல்லும், எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். கையில வித்து சொல்லாமே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு இந்த வசனம். எழுத்து கொல்லும், லெட்டர் கில்ஸ், ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இட் குயிக்கன்ஸ். ஆமென். நீங்க நான் சொல்றேன், ஆவியானவர் உரைக்கிற வார்த்தை எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நான் ஃபியூச்சரை குறித்து சொல்றது மாத்திரம் இல்லை. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிற கட்டளைகள் தீர்க்க தரிசனங்கள், ஆவியானவர் கண்டித்து பேசுற வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசி மூலமா கண்டிப்பாரு. நேஷனை கண்டிச்சிருக்காரு, ராஜாக்களை கண்டிச்சிருக்காரு, ஆசாரிகளை கண்டிச்சு பேசியிருக்காரு, ஜனங்களை கண்டிச்சு பேசியிருக்காரு. ஓகே, அவர் தனிப்பட்ட நபரை கண்டிச்சு பேசியிருக்காரு. பைபிள்ல தீர்க்க தரிசிகள் மூலமா அதை செஞ்சிருக்காரு. அந்த தீர்க்க தரிசிகளுக்கு எப்படி வார்த்தை வருது? ஆவியானவர் கொடுக்குறாரு. கையில தலையிலேயே சொல்லாமா.
கர்த்தர் ஒரு மனிதனோடு பேச வேண்டும் என்றால் அவர் ஆவியானவர் மூலமா தான் பேசுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவே நேத்து நான் அந்த வசனத்தை காமிச்சேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அநேக காரியத்தை சீஷர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதை சொன்னா இப்போ நீங்க தாங்க மாட்டீங்கன்னு 12வது வசனத்தை சொல்றாரு. 13வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்தினாலும் வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அடுத்த வசனத்தை சொல்றாரு, அந்த ஆவியானவர் சுயமா எடுத்து பேசாம என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுறதுனால என்ன மகிமைப்படுத்துறாரு. கையில ஊத்தலையா சொல்லாமே. இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்திற்கு ஏற்ப நம்ம நடக்கணும். அதுதான் ஆவியில நடக்கிறது. ஆமே. தொடர்ந்து நம்ம காரியங்களை இது எப்படி நான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவியானவர்கிட்ட இருந்து வருகிற எந்த காரியம் மாத்திரம் தான் உயிர் உள்ளது, அதுதான் உயிர்ப்பிக்கும். மற்றது எல்லாமே செத்ததுதான். பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து போதிச்சாலும் ஆவியானவர் இல்லாம ஒருவன் போதிச்சானா அது கொல்லும். அது மரணத்தை தான் பிறப்பிக்கும். உங்களுக்குள்ள மரண வாழ்க்கையே மரண வாசனையை தான் வீச வைக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியானவர் அந்த வனாந்தரத்துக்கு அந்த பள்ளத்தாக்குள்ள கொண்டு போறார். தேவன் அவனோடு பேசுறாரு ஆவியானவர் மூலமா. என்ன பேசுறாரு? இந்த இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுமான்னு கேட்கிறாரு. அவனை சரண்டர் பண்ண வைக்கிறாரு ஆவியானவர். அவன் சரண்டர் ஆன பிறகு அந்த சரண்டர் ஆன மனிதன் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் அதிகமாயிடுச்சுல. அந்த ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீ தான் உன் வாழ்க்கையின் தீர்க்க தரிசி. நீ என்ன வேணும்னு நீ உரைச்சா அது நடக்கும். நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் நேம் இட் அண்ட் கிளைம் இட். கர்த்தர் உரைக்காத எந்த வார்த்தையும் தீர்க்க தரிசனம் அல்ல. ஆமே. எலியா விதவை வீட்டுல போயிட்டு முதல்ல எனக்கு ஒரு அடைய இது சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் உன்னுடைய பாத்திரத்துல மாவும் உன்னுடைய கலசத்துல எண்ணெயும் குறையாதுன்னு அவரே எலியாவே சொன்னாரு. அதன்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தவறு. அந்த பேசேஜை நீங்க 2 ராஜாக்கள்ல இல்ல 1 ராஜாக்கள்ல 17வது அதிகாரத்துல கிளியரா இருக்கும். என்ன இருக்கும்னா, கர்த்தர் உரைத்தபடின்னு இருக்கும். கர்த்தர் உரைத்தபடி எலியா சொன்னாரு, எலியாவின் வார்த்தையின்படின்னு இருக்காது. கர்த்தர் உரைத்த எலியாவின் வார்த்தைன்னு இருக்கும். கிளியரா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எலியா மூலமா உரைக்கிறாரு. என்ன உரைக்கிறாரு? கலசத்துல எண்ணெய் குறையாது, பாத்திரத்துல மா குறையாது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தேவனிடத்தில் இருந்து வருகிற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அவரிடத்தில் இருந்து வருகிறது உடல் உண்டாகும். வார்த்தை உண்டாகின்னு இருக்கும். கன்சீவ்டு. ஆமே. அல்லேலூயா சொல்லாமா? அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் உரைக்க சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதை உரைக்கிறார். இங்க இருக்கு பாருங்க, எனக்கு கட்டளையிட்ட 7வது 7th verse, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மாத்தி பேசல. இந்த இடத்துல 6வது வசனத்துல, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளை. 4 காரியம். இது மாத்தி மாத்தி சொன்னானா அவுட்டு. கர்த்தர் சொன்ன கட்டளையிட்டபடியே இவன் உரைக்கணும். ஃபர்ஸ்ட் நரம்பு, அதுக்கப்புறம் மாம்சம், அதுக்கப்புறம் தோல், அதுக்கப்புறம் தான் ஆவி. முதலையே ஆவி வரட்டோம்னா ஆவி எங்க வந்து தங்கும்? மாம்சமே இல்லையா அதுக்குள்ள? ஆமென். மாம்சம் வரணும்னா நரம்பு வரணும்ல, அதுக்கப்புறம் தான் மாம்சம் வரும். மாம்சத்தை மூடுகிற தோல் இல்லாம ஆவி வரட்டும்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் கர்த்தர் என்ன உரைக்கிறாரோ அதை தெளிவா கிளியரா உரைக்கணும். ஆமென். கர்த்தர் முதல்ல ஒரு காரியத்தை பண்ண சொல்லுவாரு, அதை பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது வார்த்தை வரும், உடனே அதை பண்ணணும். அல்லேலூயா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல சவுலை அல்லது பவுலை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். ஆண்டவரே நீங்க யாருன்னு கேட்கணும். உடனே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு அவனை ரிப்பெண்ட் பண்ண வச்சு அவனை சரண்டர் பண்ண வைக்கிறார்.
ஆவியானவர். அல்லேலூயா. அது இது கையில வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 37 கையில வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 வெர்ஸ் நம்பர் 5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் பண்ண தப்ப அவனுக்கு காட்டுறார், உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. He is cut to his heart. அவன் பர்சிக்யூட் பண்ற பாவத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் இயேசுவை முதல்ல அறிந்து கொள்றான். இரண்டாவது, அவன் பாவி என்பதை அவன் உணர்றான். அப்பதான் அந்த மனம் திருந்தல் வரும் இல்லையா? அவன் நடுங்கி திகைத்து, he trembled before the voice of God. அல்லேலூயா. அதுதான் சரண்டர். he trembled. அவன் அந்த வார்த்தைக்கு நடுங்குறான் பாருங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு 66வது அதிகாரத்துல, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களாய் நம்ம we should tremble before the word of God. அப்படின்னு அர்த்தம், கீழ்ப்படுகிறதுக்கு விரைவா இருக்கணும். வசனம் வந்தோம்னா நடுங்கணும் அந்த வசனத்துக்கு. அப்படின்னா லிட்டரலா ஷிவர் ஆகுது இல்ல, இந்த வசனத்தை எப்படியாவது செய்யணுமேன்ற ஒரு பயபக்தி நம்ம உள்ள இருக்கணும். துரிதமான பயபக்தி, உறுதி கேட்கணும். அல்லேலூயா. நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம். திஸ் இஸ் த வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பால் ஆஃப் சரண்டர். அல்லேலூயா. ஒரு சரண்டர் பண்ற ஒரு மனுஷன் தான் கேட்பான், ஆண்டவர் மாதிரி நான் என்ன செய்ய, ரட்சிக்கப்படுகிறது நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. முதல்ல எழும்பு, ரெண்டாவது பட்டணத்துக்குள்ள போ, அதுக்கப்புறம் நான் முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் பட்டணத்துக்கு போவேன் கிடையாது. முதல்ல ஆவியானவர் அங்க போன்வாரு, அங்க போகணும். அவன் இல்ல, கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் தானே, எங்க இருந்தாலும் கர்த்தர் பேசணும்ல, என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அங்க போன்னு சொல்றாரு, அங்க போகாமையே சொல்ல வேண்டியதானே. கர்த்தர் சொல்றது நீ செய். அவன் அது கட்டளை. அவன் அவர் எஜமானன், நீ வேலைக்காரன். கரெக்டா இல்லையா? அவர் சொல்றத நம்ம கிளியரா செய்யணும். அந்த சர்ச்சுக்கு போனா, எனக்கு அந்த சர்ச்சு தூரமா இருக்கு, இந்த சர்ச்சிலேயே பேசுங்க, பேச மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துக்கு தனி அறைக்கு போ, நான் ஜப வேலையில உன்னோட பேசுவேன். இல்ல, நான் சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டர் மூலமா என்கிட்ட பேசுங்கப்பா. கர்த்தர் எந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நீ இருக்கணும். அல்லேலூயா. அவன் தோமா இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட பிறகு தோமாக்கு என்னன்னா, இயேசு தன்னுடைய கையில இத காட்டணும், விழாவை காட்டணும். ஏன்னா இவர் இல்ல அந்த இடத்துல. ஆமென். இவர் பார்க்கல, இவர் வேற எங்கேயோ போயிட்டாரு. ஆமென். இயேசு வந்த போது இவர் இருந்தாதானே பார்த்திருப்பாரு. ஆமென். இன்னைக்கு அநேக பேருக்கு டவுட் ஏன் வருது, ஏன் டவுட்டிங் தாமஸா ஏன் மாறுறாங்க? கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கிறது கிடையாது. ஆமென். கர்த்தர் எந்த இடத்துல, ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஜூம் மீட்டிங் எல்லாருமே இன்வைட் பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, இந்த வசனத்தை பெற்றுக்கொள்றீங்க. வராதவர்கள் வசனத்தை மிஸ் பண்ணிருவீங்க. ரொம்ப சிம்பிள். அல்லேலூயா. ஆமென். என்னால வர முடியல, மறுபடியும் நான் யூடியூப்ல போய் பாக்குறேன். அந்த அக்கினி இருக்காது யூடியூப்ல, நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். அதே அக்கினி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா கர்த்தருடைய கிருபை தான். ஆனா நான் சொல்றேன், கிடைக்காது. ஆமென். அந்த 9:30 to 10:30 கர்த்தர் அனாயிண்ட் பண்ணி வைக்கிறார்ல, அந்த டைம்ல நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஊடுருவி செல்லும். அல்லேலூயா. அது அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை அது நிறைவேற்றும். தேவன் விரும்பினதை அது செய்யும். சுவாசி. அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதான் யூடியூப்ல அண்ணன் போடுறாரே பார்த்துக்கலாம். பார்த்தாலும் அந்த ஆவியானவர் பேசின வார்த்தையாய் அது இருக்காது. அல்லேலூயா. அது அப்புறமா எழுதப்பட்ட வார்த்தையா மாறிடும். That is the rhema word that you have to receive. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? உங்களோடு பேசுறார். 7வது வசனம், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 7வது வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி
ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து போட்டது. அல்லேலூயா. அந்த இடத்துல 2 காரியம் நடக்குது. ஆமே. கர்த்தர் உரைச்ச வார்த்தை உரைக்கப்பட்ட பிறகு கர்த்தர் சொல்லாத 2 காரியங்கள், சூழ்நிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு இரைச்சல். ஆமென். சொல்லுங்க, இரைச்சல். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இரைச்சல்னா இட் இஸ் அ நாய்ஸ். ஆமென். அது கேட்கிறதற்கு ஒரு மியூசிக் மாதிரி இருக்காது, ஒரு இரைச்சல் சத்தம். ஆமென். கர்ஜனை. இந்த சிங்க கர்ஜனை எப்படி ஒரு 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 பேனிக்க, ஒரு ஒரு டிஸ்ட்ரப்ஷனை கொண்டு வருதுல்ல, அந்த மாதிரி இரைச்சல்ன்றது ஒரு நாய்ஸ். புரியுதா? அது ஒரு இதை கொடுக்கும், டிஸ்ட்ரப்ஷனை கொடுக்கும். கரெக்டா? அந்த இரைச்சல் சவுண்டு கேட்கும்னு கர்த்தர் எங்கேயுமே சொல்ல இசைகள் கிட்ட. அவன் 2வது ஒரு அசைவு உண்டாகுது. அவன் இந்த அசைவு உண்டாகும்னா இசைகள் கிட்ட கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் உரைத்த வார்த்தை உரைக்கப்பட்டவுடன் அது அப்படியே நடக்கும் அப்படின்ற விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதாமே? ஏன்னா இது உயிர் உள்ள வார்த்தை. ஆனா நம்முடைய சூழ்நிலை அதுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. அவன் உடனே அந்த உலர்ந்த எலும்பு ஒண்ணு சேரும்னு நினைச்சா அப்படி இல்ல. அந்த இடம் அசைது, பெரிய இரைச்சல் உண்டாகுது. அந்த இடமே ஒரு மாதிரி மாற்றங்களை கொண்டு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அங்க கிரியை செய்யறாரு அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். ரொம்ப சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மோசேவை கர்த்தர் எரிமுச்செடியில சந்திக்கிறாரு. உன் கையில என்னடா வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. கோல் வச்சிருக்கேன். அந்த கோலை போடு. உடனே அந்த கோலை எடுத்து போடுறான். போட்டோன்னா அது என்ன ஆகுது? ஒரு சர்ப்பமா மாறுது. உடனே பயந்து ஓடுறான். உடனே என்ன சொல்றாரு கர்த்தர்? நீ அந்த வாழை பிடி. வாழை பிடிக்கிறான். உடனே அது கோலா மாறிடுது. ஓகேங்களா? இப்ப நல்ல கவனிங்க. இதை அப்படியே பார்வன் கிட்ட போய் செய்கின்ற. ஓகே, போய் பார்வன் கிட்ட கோலை போட்டா சர்ப்பமா மாறிடுச்சு. ஆனா பார்வோன் கிட்ட நிறைய ஆட்கள் இருந்தாங்க. மந்திரவாதிகள், பாபிலோனை சேர்ந்த சால்டியன்ஸ் சொல்லப்படுறவர்கள், கல்தியர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. பில்லி சூனியம் பண்றவன், மந்திரவாதி, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவன் எல்லாம் அவன் கோலை எடுத்துட்டு போடுறான். அதுவும் சொற்பமா மாறுது. இதை கர்த்தர் சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. தேவ வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை புறப்பட்டு உங்களிடத்தில் கிரியை செய்யும் போது உங்க சூழ்நிலைய அது பயங்கரமா அசைய பண்ணும். ஒரு இரைச்சல்ல உண்டாக்கும், ஒரு அசைவை உண்டாக்கும். சொல்லாமா? அல்லேலூயா. நிறைய பேர் புதுசா நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு வரீங்க. ஒரு 4 நாளா நான் பாக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போது நான் சொல்றேன், இந்த ஜூம் மீட்டிங் மூலமா உங்களோட வாழ்க்கை மாறிக்கிட்டே வரும். உங்க வாழ்க்கை மாறுகிறது நிமித்தம், இந்த உயிருள்ள வார்த்தை உங்களை தொடுகிறது நிமித்தம், உங்க குடும்பத்திலேயோ உங்க வேலை ஸ்தலத்திலேயோ ஒரு இரைச்சல் சவுண்டு கேட்கும். அவன் ஒரு அசைவு உண்டாகும். அவன் பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அவன் நீ கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அசைவு இது எல்லாமே உயிர்ப்பிக்கிறதற்காக கர்த்தர் செய்கிற கிரியை தான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? உங்களுக்குள்ள வருகிற மாற்றம் இது மற்றவர்களை சர்ப்ரைஸ் பண்ணும். இது மத்தவங்க, நீ இப்படி இல்லையே, மாறுறியே, ஏன் நீ பழைய மாதிரி இருக்க மாட்டேற, பழைய மாதிரி மாறுனா நீங்க மாற மாட்டீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, சண்டை, இரைச்சல், அசைவு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உயிர்ப்பிக்கிற வார்த்தை முதல்ல பண்ற காரியம் இரைச்சலை கொண்டு வரும். அல்லேலூயா. அசைவை கொண்டு வரும். அவன் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் விட்டாங்களே அப்படின்னு சொல்லி பவுலும் சீலாவையும் சொல்றாங்க. அல்லேலூயா. அவன் ஏன் பவுலும் பர்னபாவையும் சொல்றாங்க? ஏன் இவங்க வந்தா, இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு, தே ஆர் சேஞ்சிங் த வேர்ல்ட் அப்சைட் டவுன் அப்படின்னு. அவன் இவன் கலக்கத்தை உண்டு பண்றான். எலியா எப்போ தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் கலங்கடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் என்ன கலங்கவா வந்த அப்படின்னு சொல்லி எலியாவை பார்த்து ஆகாப் கேக்குற. நான் கலக்கல, நீயும் எசபேல தான் கலக்குறீங்க நீ, எலியா சொல்றாங்க. அல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க. இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை நீங்க பார்க்கும்போது இது அப்ரிஷியேட்டபிளா இருக்காது. அவன் இது குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. டாக்டர் வாப்பா,
உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு கட்டி இருக்கு, ஒரு கேன்சர் கட்டி இருக்கு, இல்ல ஸ்டோன் இருக்கு, அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன், இரண்ய ஆபரேஷன் பண்ண போறேன் வாப்பா அப்படின்னு சொல்லி அழுங்காம குலுங்காம ஒண்ணுமே பண்ணாம அந்த கல்லை எப்படி எடுக்க முடியும்? கத்தி எடுத்து வயித்த கிழிச்சு அதுல இருந்து காரியங்களை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கல்லை எடுக்கிறதுக்கு சில ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கா இல்லையா? உயிர்ப்பிக்கிற வார்த்தை செத்து போனத உயிர்ப்பிக்கும் போது சில இறைச்சலும் அசைவும் உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. இன்னைக்கு நான் இந்த சர்மனை ப்ரிப்பேர் பண்ணல, நான் வேற மாதிரி பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஆவியானவர்களோடு கூட சில காரியங்களை தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆபரேஷன் நல்லது, ஆமென். இது உனக்குள்ள உயிரை உண்டாக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆதாம சரி நீ போய் தூங்குப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு கர்த்தர். அவன் தூங்கும் போது அவனுடைய விலா எலும்பு எடுக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். இந்த விலா எலும்பு எதுக்காக அப்ப இவனுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே போகுது இல்லையா? ஏன் கர்த்தாவே என் கிட்ட இருந்து எடுக்கிறீங்க? ஒரு உயிரை பிறப்பிக்கிறதுக்காக நான் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். நீ செத்தவனா இருக்க, நீ தூங்கி கொண்டிருக்க, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை பண்ணாதான் உனக்குள்ள இருந்து உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நாம் பகலின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. டைம் இருந்தா 1 தெசலோனிக்கர் 5 போய் வாசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 வசனங்கள். அதுல சொல்றாரு, நீங்கள் இருளுக்கு சொந்தமான பிள்ளைகள் அல்ல, நீங்க இருள்ல இருக்கிறவங்க, பாவம் செய்யறவங்க. நீங்க பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைங்க. நீங்க விழித்துக்கணும். ராஷிகாதாலாபா. அல்லேலூயா, ஆமென். எபேசியர் 5 கத்தச்சுப்பார், மரித்தவைகளால் இருக்கிறவைகளை நீ என்ன பண்ணணும்? சிறப்படுத்தணும். தூங்கி கொண்டிருக்கிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு. ராஷாத்தாலாபா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனாலும் ஏதோ உன்னுடைய சூழ்நிலை, நீ உலர்ந்து போய் உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறாய். நீ மரித்தவனை போல தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில தூங்கி கொண்டிருக்கிறாய். நீ விழித்து கொள்ள வேண்டும். There is an awakening voice from the Lord right now in your midst. Hallelujah. அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. அவருடைய வார்த்தை உன்னை ஜெனிப்பிக்கும், உயிர்ப்பிக்கும், மறுரூபமாக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைய கர்த்தர் சமூகத்துலதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நான் மரிச்சு போயிருக்கேன், என் வாழ்க்கை மரணத்திற்குரிய வாழ்க்கையா இருக்கு, மாம்சீகமான வாழ்க்கையா இருக்கு. நான் பண்ற ஜெபம் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான ஜெபமா இருக்கு. நான் பண்ற எந்த பிரசங்கமும் மரணத்திற்கு ஏதுவான பிரசங்கமா இருக்கு. நான் பண்ற பைபிள் ரீட் பண்ற, 1000 தோத்திர பலி படிக்கிறேன், இது எல்லாமே பாடல் பாடுறேன், துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துறேன், ஊழியம் செய்யறேன், சேவிக்கிறேன், எல்லாமே மாம்சீகமா தான் இருக்கு. எனக்குள்ள ஆவி பிரவேசிக்கணும். நான் என்ன செய்யணும்? நான் உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிற மகனே, மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, get the voice from the Lord. அல்லேலூயா, ஆமென். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கர்த்தருடைய சத்தமாய் மாற முடியாது. யோவான் ஸ்தானகன் கர்த்தருடைய சத்தமாய் வனாந்தரத்தில் இருந்தான். வேகத்தில் சொல்லாமா? நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கர்த்தருடைய சத்தமாய் மாற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்கிற அநேக பிரசங்கங்கள் உயிர்ப்பிக்க மாட்டேங்குது. அவன் அது ஒரு முத்தை ஒரு கிரவுண்ட்ல புதைச்சு வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. அது முத்து பேர்ல் மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை புதைச்சு வச்சா அதுக்குள்ள இருந்து உயிர் வராது. அல்லேலூயா. அது பார்க்கிறதுக்கு அலங்காரமா இருக்கும் அந்த பிரசங்கங்கள். அது பார்க்கறது இன்டலெக்சுவலா இருக்கும், ஜீனியஸா பேசுவாங்க. அவங்க பேசுற காரியங்கள்லாம் பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்லேஷன், இந்த கன்கார்டன்ஸ், இது ரெஃபர் பண்ண, இந்த கொட்டேஷன், இது அதுன்னுவாங்க. ஆனா எதுவும் நமக்குள்ள என்ன மாற்றத்தையும் கொண்டு வராது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் கிறிஸ்டியனா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எத்தனையோ சபைகளுக்கு நீங்க போயிருக்கீங்க. அந்த சபைகளுக்கு அந்த அந்த பிரசங்கங்களை நீங்க எவ்வளவு வருஷம் கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சா? அவன் அது டான்ஜபிளா, நீங்க பார்க்க அப்சர்வபிளா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கொண்டு வந்துச்சா? உங்களுடைய பாவ ஹேபிட்ட, ஒரு சின்ஃபுல் ஹேபிட்ல இருந்து உங்களை ரிப்பெண்ட் பண்ண வச்சுதா? இல்லையே. அல்லேலூயா. அநேக பிரசங்கங்கள்
காற்றுக்கு தான் போதே தவிர அது உயிர்ப்பிக்க மாட்டேங்குது. ஆமென். சர்தை சபையே, நீ உயிர்ப்பிக்கும்படிக்கு நீ விழித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ விழிக்கணும்னா அந்த ட்ரை போனை விழிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் அவருடைய வசனத்தை கொடுக்கிறார், வார்த்தையை உயிர்ப்பிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்பதான் ஏசாயா 55, ஐ ஹேவ் நோ டைம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் இந்த வசனம் பார்த்தோம். இந்த வசனம் மாத்திரம் வாசிச்சு முடிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஏசாயா 55, 10, 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, எப்படி ஒரு ஒரு மழை, ஒரு பனி எப்படி இறங்கி வருதோ அவ்விடத்திற்கு திரும்பாமல், வானத்துக்கு மறுபடியும் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ கம்பேரிசன் பண்றாரு. மழையும் பனியும் எப்படி வந்து விதைய உயிர்ப்பிச்சு அதை முளை கிளம்ப பண்ணுதோ, அதே மாதிரி அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கு. கையில தலையில சொல்லலாம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம், ரேமா வேர்ட், உரைக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அது எப்படி இருக்கு? அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல். அல்லேலூயா. கர்த்தர் உரைச்ச வார்த்தை வெறுமையா போவாது மேல. ஆமென். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கைகளை வித்தல சொல்லாமா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளினால் வாய்க்கும். ஆமென். நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அது உயிர்ப்பிக்கும். அது விதை மாதிரி அதுக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த விதைய உள்ள நம்ம கிரவுண்ட்ல புதைச்சிடலாம் இல்லையா? அந்த தண்ணி வந்து அது மேல விடும்போது, அந்த பனி வந்து அது மேல இறங்கும் போது அந்த விதைக்குள்ள இருந்து உயிர் பிறப்பிக்கப்பட்டு வெளியே வரும். அல்லேலூயா. ஆமென். ஒரு விதையை எடுத்து நீங்க உங்க ஷோகேஸ்ல வச்சீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ள எந்த மாற்றமும் வராது. ஆனா அதே விதையை எடுத்து உங்களுடைய கார்டன்ல நீங்க போய் விதைச்சு, இந்த சாயில்ல நீங்க விதைச்சு அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்பட்டு வெளியே வரும். ஆமென். அது அநேக விதைகளை கொடுக்கும், அநேக பலன்களை கொடுக்கும். போட்டிருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீ உயிருள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் உனக்குள்ள இருந்து விதை வெளியே வரணும். உனக்குள்ள இருந்து பலன்கள் வெளியே வரணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்கு அவருடைய பனி போன்ற வார்த்தை, அவருடைய மழை போன்ற வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கு வேண்டும். கைகளை வைத்து அழலே சொல்லலாம். அதே ஆவியில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்பின் தேவனே, ஒரு இசை கூட உங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த பெரு இறைச்சலின் சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும். தி அதுலமா சந்த ரபுட கட கதலபா. எல்லா எதிர்ப்புகள் மடங்கடிக்கப்படட்டும். எல்லா ட்ரைனஸ் உடைகிறதை பாருங்க. எல்லா ட்ரைனஸ் கொஞ்ச நாளா எனக்குள்ள செயல்படுகிற எல்லா ட்ரைனஸ் இதோ இந்த வேலையில கத்த சொல்லுகிறார் உன்னை பார்த்து அந்த ட்ரைனஸ் நான் உடைகிறேன். மதே ஹதுரபடா தீபலி அந்துரு சந்த ரபட கட கதலபா. இஸ்ரவேலே, நீ பிரேத குழியிலிருந்து வெளிப்படுவாய். இஸ்ரவேலே, நீ உலர்ந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இதோ பேசிக் கொண்டிருக்கிறார். சபை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சபையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அக்கினி கடந்து வரட்டும், எழுப்புதலின் அக்கினி கடந்து வரட்டும், வார்த்தை புறப்பட்டு வரட்டும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தருடைய மாரியும் உறைந்த மழையும் இறங்கி வரட்டும். லேபா ஊனா சந்தரி யோந்தர கடகட கதலபா. என் மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பீங்க. என் மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பீங்க. இதோ நான் ஒரு ஜடத்தை போல் வாழுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் உண்டாகல. என்னுடைய பழைய வாழ்க்கையை நான்
நினைத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட கர்த்தர் விடுகிறதில்லை. கடந்ததை நினைத்து கலங்காதே. தோ மறந்து புதிய காரியங்களை நோக்கி நீ முன்னேறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேபதுனி அந்தரபா சந்தரி ஒதுலபட கட கட கதலபா லீபரி அந்தரபே சீதரி அண்ட கட கட கதலபா. யுத்தம் பண்ணுகிற கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. பட்டயங்கள் இறங்கி வருகிறது. லேபா ரகாதாடாபா புதிய வஸ்திரங்கள் இறங்கி வருகிறது. சத்தை சபையினிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தன்னுடைய வஸ்திரத்தை கரைபடாத சில பேர் சத்தை சபையில் எனக்கு உண்டு. அவர்கள் வெண்வஸ்திரம் தரிப்பார்கள். அவர்கள் வெண்வஸ்திரம் தரிப்பார்கள். இதோ ஜெயம் கொண்டவர்கள் என்னோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட பரலோகத்துல நடப்பாங்கன்னு எழுதியிருக்கிற வசனத்தின்படி இதோ வஸ்திரங்கள் புறப்பட்டு வரட்டும். வஸ்திரங்கள் புறப்பட்டு வரட்டும். எல்லா மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து ஒதுக்கு. லேபா ரியாந்தரபா ருகுடு விட கதலபா லீபரி எந்தெரிபே சந்தரபட கட கதலபா லீபரி அந்தரபோ சந்தரி பலேக துனியாந்தரே நாதன் ஆந்துரோ சங்கபௌரி அண்டகதட கட கதலபா. அக்கினி அக்கினி பிரவேசிக்கட்டும், பிரவேசிக்கட்டும். வார்த்தை புறப்பட்டு வந்த கிருபைகளுக்காய் நன்றி. இதோ ஆவி ஆனவர் கிரியை செய்வீராக. ஆவி பிரவேசிக்கட்டும். மரித்தவைகளாய் காணப்படுகிறவைகள் உயிரடையட்டும். இதோ சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி இந்த கர்த்தர் சொன்னீரே. இதோ ஒவ்வொருவரும் அதை கேட்டு ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் நீர் அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். In all the areas, let them be watchful, oh Father. Right now, let there be the power of the Holy Ghost. Burn them, burn them, burn them. Radha daga da da baga da laba. ஆவியை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி மாம்சம் பிறப்பிக்கிறது. மாம்சம் சொன்னீரேன். அக்கினி பிரவேசிக்கட்டும், அக்கினி பிரவேசிக்கட்டும். ஆவி ஆனவர் உம்மையுடைய ஆவியை ஊதுவீராக. ரீகாதாடாபாலா தூணமாரி ஆண்டாராபா லேகபௌரி அந்தரே சந்தலபடகடகடகடகடகதலபா. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா இருளின் கட்டுகள், பிசாசின் வல்லமைகள், பில்லி சூனியத்தின் கிரியைகள், ஏவப்படுகிற ஆவிகளின் வல்லமைகள் எரிவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா இருளின் கட்டுகள் ஒட்டைவதாக. தூணா சதரவா லேக பௌரி அந்தரபடகடகதலபடகதலபா. கர்த்தருடைய மகிமை கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.